இவ்வளவு காலம் 14 நியாயாதிபதிகளை பற்றி தானே எழுதுறார். இருந்தால் எல்லாத்தையும் இவர் காணலைங்கிறது உண்மைதான். சாமுவேல் காணலைங்கிறது உண்மைதான். ஆனால் தனக்கு முன்ன 14 நியாயாதிபதிகள் வந்த அந்த சம்பவத்தை ஆவியானவரின் ஏவுதல்லையே நியாயாதிபதிகள்ங்கிற ஒரு புத்தகமாக எழுதுனது இந்த ஆள் தானே. அப்போ இந்த ஆளுக்கு தெரிய வேணாம் ஆண்டவர் தான் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தணும்னு? ஏன் இந்த ஆள் தன்னுடைய மகன்மாரை கொண்டு போயிட்டு நியாயாதிபதிகளாக பேர் செப்பில் வச்சார்? புத்திய காட்டார். பார்த்தீங்களா? சாமுவேல் அவ்வளோ நல்ல மனுஷன், எல்லாம் நல்லோம், இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலை கொண்டு வந்தார், எல்லாம் சரி. சரி, புள்ள வளர்த்த விதத்தை கூட தப்பு சொல்ல முடியாது. பாவம் அவருக்கு தெரியலை. தெரியாமல் அவர் நல்ல பிள்ளைகளாக தண்டை பிள்ளைகளை வளர்க்கலை. ஆனால் யாரை கேட்டுக்கிட்டு இவருடைய 2 மகன்மாரையும் கொண்டு போய்ட்டு பேயார் செபாவில் நியாயாதிபதிகளாக வச்சார்? அதில் தான் முழு சொதப்பலும் வந்துச்சு. அவங்க கூத்தாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா நான் சொல்கிறது? ஆகவே இதெல்லாம் நம்ம ஊழியத்தில் படிக்க வேண்டிய பாடங்கள். ஒரு பக்கத்தில் பாஸ்டர் பிள்ளை பாஸ்டர் ஆகணும், அது உண்மை. ஆனால் சபையில் தலைமைத்துவம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு பதவிகளை கொடுத்து குடும்பம் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஊழியத்தை நடத்தக்கூடாது. கடைசியில் என்னாச்சு? அவங்க பண்ண அட்டகாசத்தை ஜனங்க பார்த்த உடனே ஜனங்க பயந்துட்டாங்க. என்ன பயந்துட்டாங்கன்னா, இப்போதைக்கு பேர சபாவில் மட்டும்தான் அவங்கள அட்டகாசம் நடக்குது. ஆனால் சாமுவேல் மண்டையை போட்டாரோ, முழு இஸ்ரவேலையும் இந்த 2 தரதர்களும் தான் நியாயம் விசாரிக்கும். சாமுவேல் மேலே ஒரு குறையும் உங்களுக்கு இல்லை. நல்ல பாசம் சாமுவேல் மேலே. ஆனால் மகன்மார் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. உடனே வந்து என்ன சொன்னாங்க? இல்லை, அப்போ தான் அவங்க மற்ற நாடுகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. மற்ற நாடுகளை பார்த்தாங்க. மற்ற நாடுகளில் எல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க எல்லாம். அப்போ டக்குன்னு சாமுவேல்கிட்ட வந்து கேட்குறாங்க, சாமுவேலே இப்படி உங்கள் பிள்ளை சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. காரணத்தை சொல்லிவிட்டு, பாஸ்டர் நாங்கள் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கோம், நீங்கள் நல்லவர், ஆனால் உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் அதனால் நீங்கள் இல்லாத அன்னைக்கு அவங்க தான் நம்மளை நியாயம் விசாரிப்பாங்க, அது கொஞ்சம் நமக்கு பிரச்சனையாக போயிடும். ஆகவே நீங்கள் இருக்கிற போதே எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துருங்கன்ட்டு. அப்போ அந்த டெலிட்ராமாவில் வர்ற டெலிநாடகங்கள் பார்க்குறதா நீங்கள்? டெலிட்ராமாஸ் பார்க்குறது இல்லையோ? இந்த டெலிட்ராமாஸில் இருந்த வாக்கில் பொம்பளை பிள்ளை ஏதாவது அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த துக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டு கட்டில் விழுந்து அழுவாங்களே, அந்த மாதிரி சாமுவேல் ஐயோ அப்படின்னு ஒரு வேதனைப்பட்டுக்கிட்டு ஆண்டவர் நான் தான் என்னை நிராகரித்து விட்டார்கள் ஐயா உடனே ஆண்டவர் என்ன செய்யணும்? அரவணைச்சி ஆறுதல் படுத்தி, ஆண்டவர் யோசிக்காதடா ஏதாவது பண்ணலான்னு சொல்லணும். பார்த்தா அவர் அங்கிட்டு புலம்புறாரு, ஒன்றை தள்ளடா இடி தாண்டா தள்ளிட்டாங்க அப்படின்ட்டு 2 பேரும் புலம்புறாங்க. இவர் போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, என்னைய தள்ளிட்டாங்க, இவ்வளவு செஞ்ச என்னைய மறந்துட்டாங்க, ராஜா கேட்குறாங்க நான் தானோன்னு. அவர் உண்டை அல்லடா என்னை தானடா அவர்கள் தள்ளினாருங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஆண்டவரும் சாமி இப்போ கேட்காதீங்க பைபிளில் எங்கே போட்டிருக்குது அப்படின்னு. இந்த துண்டை மாத்திரம் எடுத்து யூடியூப்பில் போட்டு இந்த பாரு கல்ல உபதேசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம். சாமுவேலும் தேவனும் கட்டிப்பிடித்து கொண்டு அழுதார்கள் என்று அந்த கள்ள உபதேசி பிரசங்கம் பண்ணுகிறான் அப்படின்னு போடலாம். என்ற தெய்வமே, கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரும் பாவம் தான், கொஞ்சம் பயமுறுத்தி பாரு போ. இல்லை, ஆண்டவருக்கு தெரியும், நான் எதிர்காலம் தெரியும், தெரிஞ்சாலும் அவர் விரல் அடிக்க மாட்டார் இல்லையா? அவர் அந்த இங்கிலீஷில் சொல்ல மெனிப்புலேஷன், அந்த மெனிப்புலேட் பண்ணி இப்படி தான் நடக்கணும்னு நடக்க விட மாட்டார். நடக்கிறது நடக்கட்டும் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்கிடுவார். சாமுவேல் கிட்ட சொல்கிறார், கொஞ்சம் போயிட்டு பயமுறுத்தி பார், ராஜாமார் வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைகளெல்லாம் வேலைக்காரிகளாக கொண்டு போவான், உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளெல்லாம் தனக்கு அடிமைகளாக கொண்டு போவான், வரி அடிப்பான், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொஞ்சம் பயமுறுத்தி பாருன்னு. அப்போ சாமுவேலுக்கு டக்குன்னு தலைவலுக்கு லைட் பற்றிருச்சு. வா, போயிட்டு பயமுறுத்துவோன்னு சொல்லிட்டு, ஜனங்களே கேளுங்கள், ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால் அப்படின்னு பயமுறுத்தி முறுத்தி 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 சொல்கிறாரு.
ஆனால் வீடுறாங்கல்ல, பரவாயில்லை எங்களுக்கு ராஜா தான் வேணும்னு காலொன்ன மடக்கிக்கிட்டானுங்க, ஒத்த காலில் நின்று கேட்குறானுங்க. இவர் திரும்பி ஓடி வந்து ஆண்டோட சொல்கிறாரு, இப்படி இப்படி பண்ணுறாரு. சரி, இப்போ அவனுங்க தானே அவசரப்பட்டு ராஜா கேட்குறானுங்க, அதனால் அவனுங்கிட்ட ரேஞ்சுக்கு ஒரு ராஜாவை கொடுப்போம். இப்போ நமக்கெல்லாம் ஒரு நல்ல சீனியர் பாஸ்டர்னா உங்கள் கற்பனைக்கு வர்ற உருவம் என்னது? ஒரு நல்ல சீனியர் பாஸ்டர், ஒரு ஆவிக்குரிய தந்தை மாதிரி ஒரு சீனியர் பாஸ்டரும் அவருடைய ஒய்ஃப் ஒரு ஆவிக்குரிய அம்மா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 96ஆம் ஆண்டு, சரியாக 20 வருஷத்துக்கு முந்தி நான் இந்த ஃப்ரான்ஸுக்கு எப்படி வந்தேன்ட்டு. நான் ஃப்ரான்ஸுக்கு சும்மா வந்துட்டு போகிறது. ஆனால் இந்த சபைக்கு நான் வந்த கூத்து இருக்குதே. ஏன்னா அந்த பாஸ்டர் பிரேம்குமார் பெர்லினில் அவர்கிட்ட தான் போய்ட்டு ஊழியம் பண்ணுவேன். அதில் உள்ள ஏதோ ஒரு பிரசங்க டேப் ஒன்று பாஸ்டர் ஆபேல் கேட்டுட்டார். பாஸ்டர் பிரேம்குமாரை தொடர்பு கொண்டு நம்பர் எடுத்து இங்கிலாண்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணி ரொம்ப வருந்தி கேட்குறாரு, வாங்க ப்ரீச் பண்ண. எனக்கு டைமே இல்லை. அப்போ சரி பரவாயில்லன்னு நான் ஒரு 5 நாள் கொடுத்தேன். அந்த 5 நாளும் அவர் இல்லை. அவர் சொல்கிறார், ஐயோ பாஸ்டர் சுரேஷ், எனக்கு உங்களை பார்க்க ஆசையாக இருக்குது, உங்கள் மெசேஜை நான் கேட்க ஆசையாக இருக்குது, ஆனால் அன்றைக்கி நான் ஸ்ரீலங்கா போகிறேனே. நான் சொன்னேன், சாரி ஐயா, நான் கட்டாயம் வரணுமா இருந்தால் இந்த நாட்கள் தான் என்னால் வர முடியும், இல்லாட்டி சாரி. அப்போ நான் வராமல் இருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, உங்கள் பாஸ்டர் ஆபேல் தான், பரவாயில்ல, நான் இல்லாட்டியும் பரவாயில்ல, இங்கே உள்ளவங்க பார்த்துக்குருவாங்க உங்களை, நீங்கள் வாங்க 5 நாள் மீட்டிங்க்கு வாங்கன்னு. இப்போ அவர் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டு, அந்த டைமில் நீங்கள்லாம் இருந்தீங்க, நீங்கள் இருக்கல, நீங்கள் ஸ்ட்ராஸ்பர்கில், இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ இந்த என்னைய ட்ரெயினில் யூரோஸ்டாரில் வந்து கூப்பிட வந்த அந்த 3 ஆத்துமாக்களுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இவர் ஒரு பெரிய பாஸ்டர், அப்போ நல்ல ஒரு சீனியர் மனுஷன், ஏன்னா பாஸ்டர் பிரேம்குமார் கொடுத்துட்டார் பில்டப்பை இங்கே அப்படின்னோடனே இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு வந்தது எப்படின்னா, இந்த நேஷனல் மாதிரி உடுத்திக்கிட்டு வெள்ளையாக கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நரைச்ச தாடியோட ஒரு ஆத்துமா, பின்னால் முக்காடு போட்டுக்கிட்டு வெள்ளை சாரியோட ஒரு ஆவிக்குரிய தாயார் வருண். யூரோஸ்டா போட்ட புதுசு. அந்த காலத்தில் நான் பணம் நிறைய கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் இங்கிலாண்டில். எனக்கு காரில் போகிறதா, ஃப்ளைட்டில் போகிறதா, ட்ரெயினில் போகிறதான்னு யோசிச்சுட்டு, ட்ரெயின் யூரோஸ்டா கடல் கடையில் புதுசாக ட்ரெயின் போட்டிருக்கான், நான் போவோம் அப்படி. அந்த காலத்தில் நான் நல்லா வசதிக்காரன். யூரோப்புக்கு ஓடுறதுக்கு ஒரு காரம், இங்கிலாண்டுக்குள்ளே ஓடுறதுக்கு ஒரு காரம் வச்சுக்கிருந்தால் காலம். யூரோஸ்டாவில் வர்றேன். எப்படி வர்றேன்? நான் டிஷர்ட் அடித்து ஜீன்ஸ் போட்டு சும்மா அந்த ஸ்டைலாக தான் நான் வரேன். இறங்கி வந்து வெளியே வந்தாச்சு. அப்போ கண்டேன் 3 பேர் கோட் போட்டு இதில் பூவெல்லாம் அடித்து, நீங்கள் இல்லை, கோட் சூட் போட்டு இதில் பூவெல்லாம் அடித்து 3 இலங்கையர்கள் மாதிரி 3 பேர் நின்றுக்கிட்டு இருந்ததை கண்டு அவங்கள தாண்டி தான் வந்தேன். வந்துட்டு பார்த்தா இப்போ வந்த அவ்வளவு பேரும் போயாச்சு, யாருமே இல்லை. அந்த 3 ஆத்துமா அங்கே நிற்குது, இந்த 2 ஆத்துமா நானும் மசிங்கிற நிற்கிறோம். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களை எவ்வளவு கண்டாலும் கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. இவனா இருக்குமோ, இப்போ நாங்களாவது இவங்களா இருக்குமோ அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க இவங்களா இருக்குமோன்னு கூட பார்க்குற ரேஞ்சில் இல்லை. நாங்கள் சுத்த கோமாளித்தனமாக வந்திருக்குது. நான் தான் பிறகு போனேன், போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தமிழ், நீங்கள் பாஸ்டர் ஒரு ஆளையா எதிர்பார்த்துக்கிட்டீங்க? ஓம் அப்படின்னாரு. பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். ஓம் சுரேன் ஓம் நான் தான் அப்படின்னோடனே எனக்கே தெரியுது அந்த 3 பேருடையும் 3 ஆவிகளும் 3 ஆத்துமாக்களும் 3 சரீரங்களும் இடம் மாறுது. ஐயோ, பாஸ்டர் ஆபேல் என்ன இவ்வளவு பயங்கரமான ஒரு கொடுமையை செஞ்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு முழுக்க உலகத்தவனை, சினிமா பட கொமெடியன் மாதிரி ஒருத்தனை சீனியர் பாஸ்டர்னு பூவெல்லாம் அடிச்சுக்கிட்டு உங்கள் காரில் தான் வந்திருந்தாங்க கூப்பிட. அந்த காரன் இந்த லட்சணத்தில் நான் சரி போவோம் அப்படின்னு நான் போகிறேன். இப்போ அவங்க எங்கள்கிட்ட பேக்கை கூட தூக்கல, ஏன்னா
அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு சொல்லி வேற அவங்க கொல்லாம்பிட்டாங்க. கட்டி வச்சு அடித்தாலும் இவன் ஒரு பாஸ்டர்னு அவங்க நம்பக்கூடிய லெவலில் இல்லை. போயிட்டு காரை போட்டு சாவியை தாங்க, நான் தான் கார் ஓட்டுவேன்னு கேட்டேன். ஏன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை எனக்கு டிரைவ் பண்ணாட்டி, அந்த காலத்தில் அந்த வியாதி இருந்துச்சு எனக்கு, டிரைவ் பண்ணாட்டி தாங்க அப்படின்னு. ஓடுவீங்களாவா தாங்க அப்படின்னு அவங்கள உட்கார வச்சுட்டு நான் தான் வந்தேன். அன்னைக்கு நடந்த அந்த மீட்டிங்கில் ஆவியானவர் கண்ட மாதிரி இறங்கினார். அன்னைக்கு ராத்திரி தான் அந்த 3 ஆத்துமாக்களும் என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு அறிக்கை செய்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் உண்மையிலே உங்களுக்கு பெரிய அபிஷேகம் இருக்குது, அந்த கூட்டத்தில் பார்த்தோம், ஆனால் ஸ்டேஷனில் உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு பொசுக்குன்னு போயிடுச்சு, வேணான்னு போயிடுச்சு அப்படி. இது மாதிரி இந்த என்னுடைய எசபேல் ப்ரீச்சிங் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு சில பேர் எனக்கு பேரே வச்சுட்டானுங்க எசபேல் பாஸ்டர்னு. இந்த சிங்களவனுங்கெல்லாம் எசபேல் பாஸ்டர்னே பேரை வச்சுட்டானுங்க. என்ன கூத்து. அப்போ இப்படி தான் நான் அடிக்கடி கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது, இப்போ எல்லாரும் யூடியூப்பில் பார்த்து இந்த மூஞ்சை கண்டுட்டாங்க. அதுக்கு முந்தி நான் போகிற இடத்துலலாம் என்னை எதிர்பார்க்குறவங்க எப்படி தெரியுமா எதிர்பார்ப்பாங்க? ரொம்ப பரிசுத்தமாக, ரொம்ப தாடியோட, ஸோ அப்படி தான் என்னை எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் காத்திருக்கும். இதே வேறு ஒரு முறை ஊட்டியில் நான் வரேன் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு, எந்த ஒய்ஃபும் வருதுன்னு கேள்விப்பட்டோன்னா பத்மா முதலியாருக்கு ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்த ஒரு மீட்டிங்கில் பத்மா முதலியாரை கேன்சல் பண்ணிவிட்டு மாசி ராமச்சந்திரனை போட்டாங்க. நோட்டீஸ்ல எல்லாம் மாபெரும் பெண்கள் விடுதலை முகாம், சிறப்பு பேச்சாளர் ஆவிக்குரிய அம்மையார் மாசி ராமச்சந்திரன். ஊட்டியில போயிட்டு இறங்கினா எல்லா இடத்துலையும் நோட்டீஸ். நான் சொன்னேன், இங்க பார் நீ, அவள் பார், மாசி விழுந்து சாகாததே ஒரு பெரிய அற்புதம். அப்பா இது என்ன இது? நான் சொன்னேன், செய்ய வழி இல்லை, நீ தான் இனி ஆவிக்குரிய அம்மையார், நீ தான். ஐயோ முடியாது என்ன பேச போறேன்னா எனக்கு. அப்புறம் அந்த பாஸ்டர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி கெஞ்சி கேட்ட. அவர் சொன்னார், ஒன்றும் செய்ய வழி இல்லை, பத்மா முதலியாருக்காக ஒழுங்கு பண்ணது எல்லாம் அதுக்காக ரெடி, அவங்களோட இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா என்னைய தூங்க விடல. பிரசங்கம் ஒன்று தாங்களே, பிரசங்கம் ஒன்று தான். நான் சொன்னேன், நான் ஆவியானவர் இல்லடி, ஆவியானவர்கிட்ட கேளு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? நமக்குள்ள ஒரு பில்டப் இருக்குது. ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரன்னா அவர் இப்படி தான் இருக்கணும். இப்போ தாடியோட மீசையோட ஒரு பாஸ்டர் வந்தால் அவருக்குள்ள சும்மாவே ஒரு அபிஷேகத்துக்கு 25% கிடைச்சிருது. இப்படி அந்த நேஷனல் ஷர்ட் சஃபாரி கிட் இந்த ஐயா போட்டிருக்காரு, இந்த உடுப்பை உடுத்திட்டு வந்தால் இன்னொரு 25% அவருக்கு ஆவிக்குரிய ஐயா. முன் பக்கத்தில் கொஞ்சம் வழுக்க, கையில் ஒரு பெரிய பைபிள், அந்த பைபிளை இங்கே வச்சுக்கிறணும், இப்படி தூக்கக்கூடாது. இதில் தூக்கிக்கிட்டு வரும்போது இன்னொரு 25 மார்க்ஸ் கிடைச்சிருது. இன்னும் மிச்சம் இருக்கிறது கடைசி 25%. அது இங்கே வந்து praise the Lord, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த சந்தோஷமா இருக்கிறீங்களாங்கிறத துக்கமா கேட்டா மிச்சம் 25%. எல்லாரும் சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். விளங்குதா? சொல்றது எப்படின்னா, எல்லாரும் ஐயோ என்று புலம்புவோம் அப்படின்னு சொல்றத எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம்னு துக்கமாக தான் சொல்லணும். 100க்கு 100% ஆவிக்குரிய. நான் வரும்போது பைபிளே தூக்கிட்டு வர்றேன். இல்லை நிறைய பேர் என்னைய பார்க்கும்போது நினைக்கிறது லூசிஃபர்ட்டு தம்பியோ. ஸ்டேஜுக்கு நான் ஓடி ஏறுறதுக்கே காமெண்ட் அடிப்பானுங்க தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் ஓடி ஏறக்கூடாது இப்படியெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறானுங்க. ஐயோ ஆண்டவா! ஒரு மீட்டிங்கில் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து என்னோடய ஃபோட்டோ ஒன்று எடுத்து நோட்டீஸில் அடிச்சிட்டாங்க. அதை பார்த்த 2 பேர் நீர்கொழும்புல என்ன பேர் வச்சுட்டானுங்க தெரியுமா? எனக்கு சர்க்கஸ்காரன்.
இந்த சர்க்கஸ்காரன் ஒருத்தன் கூட்டம் நடத்துகிறான்டா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு பில்டப் இருக்குது. ஒரு ஆள்னா தலைமை போதகர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய அம்மையார்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மற்ற நாட்டு ராஜாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ராஜாக்கள் கேட்குறாங்கல்ல, அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆண்டவர் கொடுக்கணும்? ஸோ பார்க்குறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிற ஒரு ஆளை தானே கொடுக்கணும். அதனால் ஆண்டவர் உள்ளான தகுதியை பார்க்கல, வெளியான தகுதியை பார்த்துட்டு கொடுத்தார். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் அப்படி செய்கிறவர் இல்லையேன்னு. செய்கிறவர் இல்லை, ஆனால் இது அவருடைய தேவைக்காக கொடுத்தது இல்லை, இவங்கள்ட தேவைக்காக தானே கொடுக்குறாரு. உனக்கு ராஜா வேணும் தானே, நீ ராஜா வேணும்னு கேட்கும்போது என்னத்தை மனசில் வச்சுக்கிட்டு கேட்குறான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆளை உனக்கு தாரேன். கோத்திரம் கூட என்ன யூதா கோத்திரம் இல்லை, ராஜ கோத்திரம் யூதா கோத்திரம் தான். ஆண்டவருடைய நோக்கமே யூதா கோத்திரத்துலேருந்து ராஜாக்களை உருவாக்கணுங்கிறது தான். ஆனால் நல்ல வாட்ட சாட்டமாக வெள்ளையும் சொல்லையுமா உயரமாக இருந்தவன் பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்தான். நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவன், நிறையா கழுது இருந்துச்சு அவங்க அப்பாவுக்கு, சவுல். உடனே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போது இதுலேருந்து ஒரு பாடம், ஆண்டவர்கிட்ட இருந்து வற்புறுத்தி பெற்றுக்கொள்ள முடியுமா? எஸ், எஸ், பெற்றுக்கொள்ளலாம். இறையியல் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முறையான இறையியல் படித்தோம்னா அதில் தேவ சித்தத்தை பற்றி படிக்கும்போது 2 இருக்குது. ஒன்று தூய சித்தம், 2வது அனுமதிக்கப்பட்ட சித்தம். பர்ஃபெக்ட் வில், பெர்மிட்டட் வில். இப்போ பொதுவாக பெற்றாருக்கு கூட அப்படி தான். இப்போ பெற்றார் உங்கள் பிள்ளைகளை எப்படிப்பட்ட பிள்ளையாக உங்கள் பிள்ளை வளரணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்துக்கு மாறாக அந்த பிள்ளை ஏதாவது செஞ்சிட்டா ஆரம்பத்தில் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு என்ன செஞ்சாலும் பிறகு என்ன பண்ண என் பிள்ளை தானேன்ட்டு மன்னிச்சு அனுமதிப்பீங்க. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்கள், அம்மா அப்பா மாதிரி யோசிச்சு பாருங்கள். சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளை நல்லா பட்டம் படித்து ஒரு டாக்டராக வரணும்ன்ட்டு. ஆனால் 10ஆம் கிளாஸோடு அந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிடுது. நம்ம நினைக்கிறோம் நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணுன்ட்டு. இது போய்ட்டு சும்மா தெருவில் இருந்து வேறு என்னத்தையோ பிடிச்சிட்டு வந்துருச்சு, செகண்ட் ஹேண்டாக ஒன்றா கொண்டு வந்துருச்சு. என்ன பண்ணுறது? புள்ள இல்லை, அந்த தூய சித்தம் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், ஒரு டாக்டரை கட்டணும், நல்ல குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு. ஆனால் அது கூத்தாடிட்டு வந்து நிற்கும்போது என்ன பண்ணுறோம்? பரவாயில்லன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம், எடுத்து வீட்டில் வச்சுருக்கிறோம். கவலை தான், ஆனால் உதறி தள்ளிடல. அது மாதிரி சில நேரம் ஆண்டவர் நமக்குன்னு தூய சித்தத்தை வச்சுருக்கிறார். இப்போ எந்த வாழ்க்கை எடுப்போமே, இப்போ எந்த வாழ்க்கை எடுத்தால் ஆண்டவர் என்னை குறித்து கொண்டிருந்த தூய சித்தத்தை நான் கண்டுபிடிச்சது 96ஆம் ஆண்டு. 96ஆம் ஆண்டு கண்டுபிடிச்ச போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன் வேதனையாக இருந்துச்சு தெரியுமா? பொதுவாக அப்பா பிள்ளைகளை குறித்து என்ன நினைப்பார்? என் பிள்ளை ஸ்ரீலங்காவில் இருக்காமல் நான் பட்ட கஷ்டங்கள் படாமல் வெளிநாட்டில் போய் நல்லா இருக்கணும்னு தான் ஸ்ரீலங்கா அப்பா மாதிரி நினைப்பாங்க. நான் இங்கிலாண்டில் நல்லா இருக்கிறேன், இப்போ கொடி கட்டி பறக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரியல் என்னுடைய பரலோக தந்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீலங்காவுக்கு போங்கிறாரு. எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்கள். சரி, அதே நேரத்தில் எனக்கு அமெரிக்காவிலையும் இங்கிலாண்ட்லேயும் சபைகள் கொடுக்குறான், யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறான். ரொம்ப நான் ஸ்ரீலங்காவுக்கு போகாமல் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் கான்ட்ராக்ட் என் முன்னுக்கு இருக்குது, அதை சைன் பண்ணி நான் ஒரு ப்ரொஃபஸர் ஆகி இருந்தால் நான் நரகத்துக்கு போவேனா? நிச்சயமாக இல்லை. நரகத்துக்கு போகிறதா இருந்தால் நான் விசுவாசத்தை விட்டு வழுகி போகணும், நரகத்துக்கு போக மாட்டேன். நல்லா இருந்திருப்பேன் நான் உலக ரீதியில், நிச்சயமாக நல்லா இருந்திருப்பேன். ஏன்னா அந்த காலத்திலே மாதத்துக்கு 40 லட்சம் ரூபா சம்பளம் எனக்கு 96. அதுதான் கான்ட்ராக்ட், 20,000 பவுண்ட் மாதம். ஆனால் தூய சித்தம் என்னவா இருந்திருக்கு? இவன் ஸ்ரீலங்காவுக்கு போகணும். நான் மட்டும் போகாமல் இங்கிலாண்டில் இருந்திருந்தேன்னா
ஆண்டவர் அனுமதிக்கப்பட்ட சித்தத்தை செயல்படுத்தியிருப்பார். பெர்மிட்டட் வில். என்னுடைய சித்தம் இவன் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்க வேண்டியது, ஆனால் போகலை, பரவாயில்ல இங்கே இருக்கிறான். இனி அப்போ அந்த நான் இருக்கிற துறையெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கட்டாயம் இருக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் லெக்சர் பண்ண போயிருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு தான் லீவ்களில் கான்ஃபரன்ஸில் பேசுகிறதுக்கு போயிருப்பேன். அப்போ ஆண்டோடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குமா? இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அளவுக்கு இருந்திருக்காது. அப்போ பெற்றார் பிள்ளைகளை மன்னிச்சு உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்கிறீங்க, ஓகே. அவன் கொண்டாந்த அந்த செகண்ட் ஹேண்ட் பொம்பளையை கூட நீங்கள் உங்கள் மருமகளாம் பார்க்க தொடங்கிட்டீங்க. ஆனால் அந்த மருமகள் வந்திருந்தா கதையை வேறு மாதிரி போயிருக்கும், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிங்காசனத்தை உள்ளுக்கி கிழுக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவர் அன்பான தந்தை. கரைச்சல் கொடுத்து நம்ம கேட்டால் கொடுத்துருவார். ஆனால் கிடைச்சதுக்காக நினைக்கக்கூடாது தேவ சித்தம். புரியுதா? கரைச்சல் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்கிறத தேவ சித்தம்னு சொல்லக்கூடாது. சவுலை ராஜாவா ஆக்கினது யார்? ஆண்டவர். யார் மூலமா? சாமுவேல் மூலமா. ஆனால் அது தேவ சித்தம் இல்லை, மனுஷ சித்தம். மனுஷனுக்கு தேவையாக இருந்துச்சு. தேவன் பார்த்தாரு, சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அவரே தீர்மானிச்சார், ஓகே அனுமதிச்சிரும். அனுமதிக்கப்பட்ட சித்தமாக மாறிச்சு. தூய சித்தம் அதுவாக இருக்கல்ல. ஒருவேளை உங்கள் ராஜாவை கேட்டிருக்காம இருந்திருந்தா தூய சித்தத்தினால என்ன நடந்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஒருவேளை ஈசாயை ராஜாவாக்கியிருந்தாலும் ஆக்கியிருப்பார் ஆண்டவர். ஈசாய் நான் லேசப்பட்ட ஒரு ஆள்னு நினைக்கிறீங்களா? ஓபேத் மகன். ஓபேத் யார்? போவாஸ்ட மகன். இவங்கெல்லாம் பெரிய ஆளுக. ஈசாயிட மகன்மாரை பாருங்கள், 3 பேர் வாலண்டரியாக தங்க விருப்பத்தில் போயிட்டு இராணுவத்தில் சேர்ந்து யுத்தம் பண்ணுற அளவுக்கு வீரர்கள். அப்போ ஈசாய் எப்படி இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்கள். அவருடைய மகன்மாரெல்லாம், அந்த மகன்மாரை பார்த்தா அப்பாவை பற்றி சொல்லலாம்ல. ஒரு வேளை நான் நினைக்கிறத சொல்கிறேன், இது 100க்கு 100 சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளை இவங்க ராஜா கேட்டிருக்காட்டி ஆண்டவர் ஈசாயை கொடுத்துருக்கலாம், யார் கண்டா. ஆனால் இவங்க ராஜாவை கேட்டனால ஒரு தவறான ஆள் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியான ஆள். ஏன்? உயரம், வெள்ளை, சூப்பர் ஆள். புரியுதுதானே உங்களுக்கு? நம்மளும் படிச்சுக்கிறணும் நம்ம வாழ்க்கையில். கல்யாணம் பண்ணும்போது அல்லது பெரிய பெரிய தீர்மானங்கள் எடுக்கும்போது, தொழில் சம்மந்தமாக தீர்மானிக்கும் போது, நம்ம பிள்ளைகள் விஷயமாக தீர்மானிக்கும் போது, நம்ம தேவ சித்தம் தான் நடக்கும். இந்த தமிழ் கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு பிழையான வியாதி அதுதான். விதியை நம்பிட்டு வந்தவங்க தானே அந்த காலத்தில். என்ன தலையில் எழுதி வச்சுருக்கோ அதுதான் நடக்கும்ன்ட்டு அதை கிறிஸ்தவ லெவலுக்கு மாற்றிக்கிறது. என்னன்னா தேவ சித்தம் தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? புள்ள நாதாரியாக அலையுது. அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அப்போ அந்த அம்மா அப்பா சொல்லுவாங்க, நாங்கள் அது பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் தானே, தேவ சித்தம் தான் நடக்கும். பொய். ஆண்டவர் யார் தலையிலையும் ஒன்றும் எழுதலை. நல்லா பாருங்கள், நல்லா முடிய வெள்ளக்கிட்டு பாருங்கள் ஏதாவது எழுதியிருக்கான்ட்டு. இல்லை, அந்த வெள்ளை வெள்ளையாக ஏதாவது இருந்தால் அது எழுதி இல்லை, சொடுக்கு. தேவனுடைய சித்தத்தையும் மாற்ற முடியும் நம்மளால், கரைச்ச பண்ணி கேட்டு. ஆனால் அதற்குரிய பலன் நமக்கு இருக்குது.